நான் சொல்றத எவ்வளவு தூரத்துக்கு கரெக்டா புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு புரிய வைக்க தெரியலன்னா என்ன மன்னிச்சிடுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷம். நான் அரசியல் ரீதியா முதிர்ச்சி பெற்றவள் கிடையாது, அரசியலை பத்தி ஆழ்ந்து தெரிஞ்சுக்கிட்டவளும் கிடையாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு எனக்கு தெரியும். என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு உங்களாலதான் கண்டிப்பா அந்த அரியணைக்கு அவங்க போறாங்க. கண்டிப்பா உங்களோட ஹார்ட் ஒர்க் அதுல இருக்கு. அதுல எந்த மறுப்பும் கிடையாது. நானும் சரி, நீங்களும் சரி. அதுல நம்மளோட ஹார்ட் ஒர்க் என்னவோ இருக்குமோ அதை நீங்க பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லா மக்களும், இந்த ஒட்டுமொத்த மக்களும் ஏதோ ஒரு மாற்றம் எதிர்பார்த்தாங்க. அது டிஎம்கே, ஏடிஎம்கே ரிப்பீட்டடா வந்ததை தாண்டி ஏதோ ஒரு கட்சி, ஏதோ ஒரு கட்சி மாத்த செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி மாற்றத்தை எதிர்பார்த்து ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், பண்ணிட்டோம். ஆனா நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தை பிறந்து நடக்கிறதுக்கு 10 மாசம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்கவுங்க வேலையா அவங்கவுங்க பாத்துப்பாங்க. அவங்களுக்குன்னு பதவி கொடுத்தாச்சு. இந்த 5 வருஷ காலத்துல நீங்க எல்லா கேள்வியும் கேளுங்க. செஞ்சா கேளுங்க, செய்யட்ட கேளுங்க. அரசியலை மட்டுமே தொழிலா வச்சிருக்கிறவங்க, யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க பண்ணட்டும். ஆனா சின்ன சின்ன பசங்க, நம்ம படிக்கிற பசங்க, உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட். உங்களாலதான் உங்க குடும்பம் பேர் வாங்க போகுது. நீங்க சம்பாதிக்க சம்பாத்தியதான் உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்க போறீங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு கட்டிக்கிற பொண்ணுமே நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தான் பார்க்க போறாங்க. பொண்ணுங்களுமே நீங்க படிக்கிற படிப்புல நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு உண்டான ஜாப் இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்க தலைவர், நம்ம தலைவர்னு வச்சுக்கோங்க, விஜயண்ணா, அவர் என்ன போக்கஸ் வச்சாரோ, அவரோட பரப்புரையிலுமே பாத்திருப்பீங்கன்னா, எது வேணுமோ, எதை அடிக்கணுமோ, எதை செய்யணுமோ அந்த போக்கஸை தவிர எவ்வளவு அவதூறு பரப்புனாலும் அதுக்கு எந்த இடத்துலயுமே அகைன்ஸ்டா அவர் பேசி எந்த இடத்துலயும் பேசினது இல்ல. அவருக்கு ஒரு டார்கெட்னா அந்த டார்கெட்ல எவ்வளவு போக்கஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி அச்சீவ் பண்ணாரோ அதுதான் நமக்கு ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் அதுதான். நான் உண்மைக்குமே இன்ஸ்பயர் ஆனது ஒரு விஷயம் அதுதான். சோ அப்படி நமக்கு ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு சொல்லி பிக்ஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த போக்கஸ் இருக்குல்ல, அதை நம்ம உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை எப்படி அமைக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணுவாங்க, உடனே எல்லாத்தையும் மாத்திட முடியாது. பொறுமையா இருந்தாதான் 10 மாசம் 9 மாசத்துல நிறப்புரசம் ஆகும். குறப்புரசம் ஆகுறதுக்கு டக்கு டக்குன்னு எடுத்தவங்க பண்றதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல. என்ன வேணா நீங்க பேசுங்க. ஓட்டு போட்டு அவங்க எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, அரசியல் பத்தி பேசலாம், நான் தப்பா பேசியிருந்தா உங்க மனசை சங்கடப்படுத்திருந்தா மன்னிச்சிடுங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க, நம்மளோட வாழ்க்கையில அவர் எப்படி கோல் பிக்ஸ் பண்ணி 25 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணாரோ, ஓகே ஃபைன். நம்ம என்ன பண்றோம், நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்றோம், நம்ம அப்பா அம்மாக்கு என்ன பண்றோம், நம்ம லைஃபை எப்படி எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம்னு பண்ணுங்க. நிறைய பேர் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. உடனே சோசியல் மீடியால நீங்க பண்ண வேணாம் நான் சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் எனக்கு கிடையாது. ஒன்னே ஒன்று இருக்கு, உங்களை நம்பிதான் உங்க குடும்பம் இருக்கு. எத்தனை அரசியல் கட்சி வந்தாலும் நம்ம உழைச்சதான் சாப்பாடு. கண்டிப்பா உங்களோட ஐடென்டிட்டி, உங்களோட தனித்துவம் என்ன, உங்களோட சம்பாத்தியம் என்ன, உங்களோட விஷயம்ன்றதுதான் உங்க பொண்டாட்டி, புள்ள, உங்க ஹஸ்பண்ட், உங்க குடும்பம், நீங்களே இருக்க போறீங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு இங்க ஜேகே வச்சிட்டீங்களா, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன், ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்க போக்கஸை ஃபுல் அண்ட் ஃபுல் சோசியல் மீடியாலே செலுத்தாம நம்மளோட லைஃபையும் நம்ம பார்க்கலாம். நான் அட்வைஸ் பண்ணல, யாரையாவது சங்கடப்படுத்தி இருந்தா மன்னிச்சிடுங்க. எனக்கு நிறைய வீடியோஸ் பாக்குறப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. என்னோட சிஸ்டரா, என்னோட பிரதரா, என்னோட குடும்பத்துல ஒரு ஆளா நினைச்சு நான் ஷேர் பண்றேன். நன்றி.